அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போதுமே வெளி தோற்றத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். கலர் கொஞ்சம் டீடான் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது க்ரீம்ஸ்களோ அந்த மாதிரி தேடுவோம். இதெல்லாம் ஏன் ஏற்படுது? நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைரெக்டாக சன்லைட்டில் இருக்கிற அந்த அல்ட்ரா வயலட் ரேஸு நம்ம மேலே படும்போது நம்ம ஸ்கின்னு டீடான் ஆகும். அதுபோக நம்ம வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு சரியான போஷாக்கு கொடுக்கறதில்ல. அதாவது சாப்பிட்ற சாப்பாடில் அதுக்குண்டான போஷாக்கு நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஸ்கின்னு நல்ல டோன் ஆகிறதுக்கு இந்த பீட்ரூட்லாம் நிறையா சாப்பிடுங்க, கீரையெல்லாம் நல்லா சாப்பிடுங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அந்த மாதிரிலாம் எடுக்காத பட்சத்தில் நமக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த சொரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நமக்கு எங்கேயாவது ஸ்கின்ல ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை சரியாக மெயின்டைன் பண்ண கரெக்டாக ஹாஸ்பிட்டலோ இல்லை அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு நம்ம டாப் டைமில் டர்மரிக் மல்டிபர்பஸ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த டர்மரிக் மல்டிபர்பஸ் க்ரீமில் என்ன முக்கியமாக கலந்துருக்காங்கன்னா, மர மஞ்சள், அதோட தண்டு பகுதியும் வேர் பகுதியும் கலந்துருக்காங்க. அது போக டர்மரிக் க்ரீம்னு சொல்லிட்டோம். அப்போ டர்மரிக்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட், குர்குமின்னு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து துளசி எக்ஸ்ட்ராக்ட், அதிமதுரம், அப்புறம் குங்குமப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப முக்கியமாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜடாயுதி ஆயில், இது ஆயுர்வேதத்தில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கலந்து வச்சுருக்காங்க. அதை தான் இந்த ஆயில் ஜடாயுதி ஆயில்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மூலிகைகளை இது கலந்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கும் போது நம்ம இந்த ஃபேஸ்லேயோ இல்லை காயங்கள்லையோ, இந்த சொரியாசிஸ் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் இதாக சின்னதாக விழுகுது, அதாவது என்ன சொரிஞ்சால் கீழே விழுகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னே பேந்து வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது நெகம் விழுகிற மாதிரி பேந்து வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு நம்ம டாப் டைமில் இந்த டர்மரிக் க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டர்மரிக் க்ரீம் நம்ம ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் காயங்கள், வெட்டுக்காயங்கள், தீப்புண்ணு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி ஃபேஸுக்கும் நம்ம ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம பாத வெடிப்புக்கும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, ரிசல்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.